Hi smart kids. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to use the verb go. goன்ற verb நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறது தாங்க பார்க்க போறோம். go plus ing verb, go to a, go to the, go for a, go on the. இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நாம யூஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கோம். பட் ப்ராப்பரா நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னா டவுட் தாங்க. இந்த கிளாஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயெல்லாம் இந்த வார்த்தைகளை ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருப்பீங்க. அதனால உங்களோட கான்வர்சேஷன் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கிளாஸ். கோ நம்ம எங்கேயெல்லாம் பயன்படுத்தலாம்னா go home, வீட்டிற்கு செல், go shopping, shopping செல், go somewhere, எங்காவது செல், go abroad, வெளிநாடு செல், go dancing, நடனமாட செல். இந்த மாதிரி நாம பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ போ செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம go அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது go plus ing verb எங்கெல்லாம் நம்ம சேர்த்தலாம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அல்லது ஆக்டிவிட்டீஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு அல்லது மீன் பண்ணும் பொழுது நாம் go plus ing verb சேர்த்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், go fishing, மீன் பிடிக்க செல், go running, ஓடி போ, go cycling, சைக்கிள் ஓட்டவும், go cooking, சமைக்க போ, go walking, நடந்து செல்லுங்கள். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஸ்போர்ட்ஸை நாம் மீன் பண்ணும் பொழுது மென்ஷன் பண்ணும் பொழுது go verb plus ing பயன்படுத்தலாங்க. நெக்ஸ்ட் go to நாம் எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னா ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி போவோம் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம் go to பயன்படுத்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், go to work, வேலைக்கு போ, go to bed, படுக்கைக்கு செல், go to school, பள்ளிக்கு செல், go to India, இந்தியா செல், go to dinner, இரவு உணவிற்கு செல். ஃப்ரெண்ட்ஸ், go to school அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அந்த ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். இதுவே go to the school அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ go to எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணும்பொழுது நாம் go to பயன்படுத்தணும். நெக்ஸ்ட், go to எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். go to எங்கே பயன்படுத்தலாம்னா ஒரு பிளேஸ் அல்லது ஒரு ஈவெண்ட்டை மீன் பண்ணும்பொழுது மென்ஷன் பண்ணும்பொழுது பயன்படுத்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், go to a meeting, ஒரு கூட்டத்திற்கு செல்லுங்கள், go to a party, விருந்துக்கு செல், go to a restaurant, ஒரு உணவகத்திற்கு செல், go to a shop, ஒரு கடைக்கு போ, go to a wedding, ஒரு திருமணத்திற்கு செல்ல. இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் அல்லது ஒரு ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு அல்லது மீன் பண்ணுறதுக்கு நாம go to a பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், go to the எங்கே பயன்படுத்தலாம்னா ஒரு காமன் பிளேஸை மென்ஷன் பண்ணும் பொழுது மீன் பண்ணும் பொழுது நாம் go to the பயன்படுத்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், go to the park, பூங்காவிற்கு செல்லுங்கள், go to the beach, கடற்கரைக்கு போ, go to the zoo, மிருக காட்சி சாலைக்கு செல்ல, go to the airport, விமான நிலையத்திற்கு செல்ல, go to the mountain, மலைக்கு செல். இந்த மாதிரியான ஒரு காமன் பிளேஸை மீன் பண்ணும் பொழுது நாம go to the அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், go for a எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். go for a ஒரு ஆக்டிவிட்டியை மீன் பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், go for a swim, நீந்த செல்லுங்கள், go for a walk, ஒரு நடைக்கு செல்லுங்கள், go for a nap, தூங்க போ, go for a drive, ஒரு டிரைவிற்கு செல்லுங்கள், go for a coffee, காபி சாப்பிட போ. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை சொல்கிறதுக்கு அல்லது எழுதும் பொழுது நாம் go for a பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் தி லாஸ்ட் ஒன், go on. go on நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஒரு ட்ரிப், அதாவது சுற்றுலா அல்லது இந்த மாதிரி பயணங்கள், அதாவது ஹாலிடே இந்த மாதிரி நம்ம போவோம் இல்லையா,
அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அல்லது எழுதும் பொழுது நாம go on பயன்படுத்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், go on a trip, சுற்றுலா செல்லுங்கள். go on strike, வேலை நிறுத்தம் செய். go on a picnic, சுற்றுலா செல்ல. go on a cruise, கப்பலில் செல்ல. go on holiday, விடுமுறையில் செல். இந்த மாதிரி ஒரு ட்ரிப் அல்லது similar to trip இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் நாம go on பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரீகேப். go plus ing verb எங்க எல்லாம் பயன்படுத்தலாம்னா ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டியை மெயின் பண்ணும்போது. go to எங்க பயன்படுத்தலாம்னா ஒரு பிளேஸ், அதாவது நம்ம மூவ் பண்ணி அந்த பிளேஸ்க்கு போவோம் இல்லையா, மூவிங் டுவர்ட்ஸ் தட் பிளேஸ், அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம go to பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட், go to எங்க பயன்படுத்தலாம்னா ஒரு பிளேஸ் அல்லது ஒரு ஈவெண்ட்டை மீன் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது go to பயன்படுத்தலாம். அடுத்தது go to the ஒரு காமன் பிளேஸை மென்ஷன் பண்ணும்பொழுது பயன்படுத்தலாங்க. go for ஒரு ஆக்டிவிட்டியை மீன் பண்ணும்பொழுது அல்லது மென்ஷன் பண்ணும்பொழுது நாம go for பயன்படுத்தலாம். go on எங்க பயன்படுத்தலாம்னா ஒரு ட்ரிப் அல்லது similar to the trip, ஒரு ட்ரிப், வெக்கேஷன், ஹாலிடே, அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, ட்ரிப் ஆர் சிமிலர் அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம go on பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் கிட் சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் கிட் சேனல்ல உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், கிராமர் கிளாஸஸ், ப்ரொனன்சியேஷன், வெக்காபுலரிஸ், யூசேஜ் நோட்ஸ், கிராமர் நோட்ஸ், ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ், 1 minute ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா, இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்பவே ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோன்ற வேர்பை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணா இப்போ ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.